ரோட் ட்ரிப் போறோம். எங்கேயுமே ஒரு சொட்டு கூட தூங்காம நம்ம எல்லாரும் போய் சேர்றோம். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீயும் இன்னைக்கு சோகமா தான் இருந்தாலும் நானும் இன்னைக்கு சோகமா தான் இருந்தாலும். ஏன்னா சோகத்தின் உச்சக்கட்டம். ஏன்னா சோக நாள். ஏன்னா அதை நீங்களே பாருங்க. ஜாக்கிரதையா இருக்கும். மோதிரம் வச்சிருக்கா, மோசமான மோதிரம். மூஞ்ச உடச்சு விட்டுரும், கிழிச்சு விட்டுரும். பேசிக்கலி வந்து இந்த வானர கூட்டத்தோட இது கூட இன்னொரு ஒரு பெரிய வானரம் அங்க நின்று இருக்கு. இந்த வானர கூட்டத்தோட நம்ம ஒரு ரோட் ட்ரிப் போறோம். உங்க எல்லாரும் நாங்க அடுத்த வீடியோல பாக்கலாம். ஆமாமா உன்னை விட்டு போறோம். பட் சாரிமா, ஏன்னா நீ தான் வரமாட்டே அப்படின்னு. அவனை எங்களுக்கு கூட்டு போக பிடிக்கல, உங்களை தான் கூட்டு போக பிடிக்கல. போனா போய் கூட்டு போறோம். I'm also missing. Okay. உங்களை விட்டு ஹெபி கூட்டு போறோம். All you guys are missing. Yeah, missing. நீங்க எல்லாம் தப்பிச்சிட்டீங்கன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஷார்ட் எடுத்து போட்டுருக்கேன்னா என்னன்னா அட்ரூய பண்றாங்க. டம் அடிக்கிறதுக்கு முன்னாடி வயசாயும் உனக்கு அந்த வில்லத்தனம் போல பாரு. அப்படியே நம்ம போலாம். இப்ப நம்ம வீடியோ கலப்பா பழைய சோறு பச்சை மிளகா டேஸ்ட் அருமையான டேஸ்ட். எனக்கு இருக்கிற ஒரே பயம், இதுங்களை வச்சு நம்ம எப்படி மேட்ச் அடைக்க போறோம்னே தெரியல. பாருங்கண்ணா, நீங்க உயிரோட இருக்கீங்களான்னு. பழைய சோறு அண்ட் அதோட மோரு நல்லா இருக்கு. மறுபடியும் நான் கையை பேத்துக்க விரும்பல. ஒரு ஆள் தெரியறானா தெரியல. என்னைய நீ கூட்டி போலன்னு வச்சுக்க, இந்த வீட்ல நான் தீ குளிப்பேன். முன்னால வந்துருடா. ஓகே, நாங்க வீட்ல இருந்து அப்படியே கிளம்பி போயிட்டு ஒரு ஷூட்டை முடிச்சுட்டு அப்படியே நாங்க மறுபடியும் கிளம்பிட்டோம். இன்னொன்னு இன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேபிள்ல விஜய் தளபதி சாடி ரிலீஸ் ஆகுது. அதுக்கான ப்ராசஸும் போயிட்டு இருக்கு. லான்ச் நாங்க இல்லாம இது தளபதி உங்கள் நெஞ்சினதி பத்தி. சோ நாங்க இல்லாம அந்த லான்ச் அங்க நடக்க போகுது. எவன் என் மண்டை சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன் மரியாதையா. நான் போன இடத்துல வேற எல்லாரும் நான் ஒல்லி ஆயிட்டேன்னு சொல்லி எனக்கு வந்து மூச்சு முட்டுதா. அது ஏசி போடாம. சரி ஓகே, நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கரெக்டா நமக்கு 12 hours இருக்கு. இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் சென்னையில இருந்து. சோ என்ன சாப்பிட போறோம்? இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். ஸ்வேதா, இதுக்கு நீ போனதுல ஏதாவது லாங்கஸ்ட் கார் ரைடா? ஆமா, கொஞ்சம் பின்னாடி இப்ப ரொம்ப வெக்க யாருது? ஐயோ, ஒரு சென்டி ஃபேக்டரியே வச்சிருக்காருங்க. எனக்கு ஸ்கின் அலர்ஜிடா. இல்ல இங்க இறக்கி விட்டு போறோம். இன்னும் நம்ம வீடு தாண்டல. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. சோ நம்ம இந்த ட்ரிப்பை மாசா என்ஜாய் பண்றோம். காதுக்குள்ள குரும்பி ரிங்னு சுத்துமே. உன்னோட மருந்து உனக்கே நல்ல சுகமா இருக்கா? நீ கட்டமோடி இப்படிதான் எங்களுக்கு இருக்கும். இந்த பெஸ்ட் ரோட் ட்ரிப்பா இருக்கணும். எங்கேயுமே ஒரு சொட்டு கூட தூங்காம நம்ம எல்லாரும் போய் சேர்றோம் திருநெல்வேலி. சென்னையில தேனாம்பேட்ல இருக்கிறோம். அதாவது நம்ம வீட்டோட லொகாலிட்டியவே நான் கிராஸ் பண்ணல. அதுக்குள்ள ஸ்நாக்ஸ், ஸ்டார்டிங்லயே சாப்பாடு. அவன் டோமினோஸ் கேட்டான், நான் பன்னீர் பட்டர் மசாலா கேட்டா, பிரியாணி கேட்டா, கோபி கேட்டா, எல்லாமே அவன் கேட்டான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. டோமினோஸ் ஸ்பெல்லிங் சொல்லு ஸ்வேதா. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? என்ன குண்டு, மாத்திரை டைமா? உனக்கு மாத்திரை டைம், வண்டிக்கு வந்து சாப்பாடு டைம். ஒரு சொட்டு கூட தூங்காம காலையில வந்து 6 மணிக்கெல்லாம் எழுந்து உட்காந்து கீஷா 9 மணி வரைக்கும் நல்லா கரண்ட் விட்டு தூங்கிட்டு 6 மணிக்கு எழுந்தாலும் மூஞ்சிட்டு ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். டோமினோஸ் வந்துட்டோம். இழுவ வலுவா இருக்கு. பக்கத்துல இருக்கிற A to B போய்டுவோம். A to B போலாம். வெஜ் மீல்ஸ் சாப்பிடலாம் வாங்க. ஏன்டா இந்த சாம்பார் இலவ சாப்பிடுறதுக்கு நான் ஏன்டா இங்க வரணும்?
காதுக்குள்ள சங்கூதன மாதிரி இருக்கு. இப்போ A to B கிடையாது. ஹாய்க்கா. ஹாய். How are you? ஃபைன். எப்படி இருக்கீங்க? ரெண்டு ஒரே அர்த்தம் தான். இந்த அவமானம் உனக்கு தேவையா? இங்கிலீஷ் தெரியாததான் இதுக்கு தான் கூட வச்சு கூடாதுன்றது. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். என்ன வேணும் சாப்பிட? அக்கா, நான் ஆல்ரெடி பிரியாணி இப்போ டாமினோஸ்னு கேட்டு நீங்க என்ன A2B அதுக்கப்புறமா A2B கூட்டு வந்து உன்னை கூப்பிடாது அவங்களுக்கு தப்பா பேசுறாங்க. வெளியே போக சொல்லுவாங்க. உனக்கு மட்டும் சாப்பாடு கிடையாதா சார்? அந்த மாதிரி ஒரு சாப்பாடு A2B மாதிரி ஒரு சாப்பாடு யாருன்னா சாப்பிட்டுருக்க முடியுமாக்கா? அப்படியே அந்த பெட்டி அடிச்சிட்டா. எல்லா இடத்துலயும் வீடியோ எடுக்கணும்க்கா. வெக்கம் கட்டணும்ல சீ. இதே உள்ள போறல போய் எடுத்துட்டு நீ மனுஷனே இல்ல தெரியுமா? என்ன ஐட்டங்களும். ஸோ நாங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தெம்பா கிளம்பிட்டோம். ராம் வேற பாவம் ஒரு முக்கியமான வேலையில இருக்காங்க, அதனால நாங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு இருக்கோம். இவனுங்கெல்லாம் வேலையே பார்க்க மாட்டானுங்க குண்டு. ஒரு நிமிஷம் இவங்கெல்லாம் நம்பி விட்டுட்டு வரலாமா? உண்மைதான் கரெக்ட். பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு இந்த கேம். இந்த கட்சியில சல்பி. கேம்ல இருக்கவங்க வேலை பார்க்க மாட்டாங்க. ஆமா இங்க பாரு, இப்ப லெவலப் வந்து நான் வந்து பண்ணனால வருது. இங்க பாரு டேய் அப்புறம் நீ கேம்ல இறங்க நீ தான் வந்து பண்ணணும். போய் உங்க ஆயா வந்து இங்க பண்ணணும். பாரு எல்லாம் அப்படியே இருக்கு. வேலை ஒண்ணும் நடக்காம அப்படியே. இந்நேரம் எடிட்டர்ஸ் பயந்து இருப்பாங்க. என்னடா இது நம்மளதான் சொல்றாங்களா அப்படின்னு. இல்லையா? நேர்லயும் நீ வேலை பார்க்கறது இல்ல, கேம்லயும் ஒழுங்கா வேலை பார்க்கறது. சபாஸ் மாப்பிள்ள சபாஸ். நான் என் வேலையை காட்டுறேன். ஏன்க்கா இப்படி பண்றீங்க? யாரு கேட்டுக்க எங்க அண்ணன் அப்படி பார்த்து சொன்னீங்க? நான் இந்த அங்கில தான் பார்க்கணும். அக்கல் முடி மூக்கு முடி எல்லா முடியும் காட்டிட்டால போ. ஓகே, ஸோ வந்து நம்ம எப்பவுமே வழக்கம் போல கார் எடுத்து வெளியூர் போகும்போது காருக்கு ஏதாவது ஆகும். அதே மாதிரி இப்போ வந்து காருக்கு வீல் அலைன்மெண்ட் சரியில்லை. ஸோ இங்கே ஹால்ட் ஆகி வீல் அலைன்மெண்ட்லாம் செக் பண்ணிட்டு போகணும். எப்பவுமே காருக்கு ஏதாவது பிரச்சனை, பைக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே பார்த்துருங்க. சரி. மீனால் பக்கத்தில் காஃபி கடை இருக்கு, நம்ம அங்கே போகலாம். ஒரு சொட்டு கூட தூங்குறாளோ இவ? தூங்குற மாதிரி நடிக்கிறாளா? அக்கா லாங் டிரைவ்க்கு லாங்கஸ்ட் டிரைவ் இந்த லாங் டிரைவ்க்கு முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. டீ போடு ஸ்ட்ராங்கா டீ போடு. ஒரே பட்டி. இப்போ நீ சாப்பிட்டு 1 மணி நேரம் கூட ஆகல. சமோசா தான் ரொட்டி இல்லாமன்னு பார்த்துட்டு. இவ்வளவு நேரம் களவணி போய் சாவகாசமா வச்சிருந்தா. கேட்டு எடுத்து திருடுற மாதிரி எடுக்காது. கோர்த்து விட்டா வடிக்க பாக்குற, இரு உன்னை வச்சுக்கிறேன். A few minutes later. திருடி திங்கிறியே வெக்கமா இல்ல? என்னைய வேற திருடிங்கிற? அழகா எனக்கு போட்டு இந்த மாதிரி எடுத்து கொடுறாரு, நான் போட்டு என்ன நீ நிக்க சொல்லிட்டு திருடுறேன் டயலாக். நான் யோக்கியேன்டா. ஓகே, இன்னும் ஒரு 1 hour ஆகுமா உண்டு? ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு போறதுக்கு 2 மணி ஆகும் போடும்போது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் என்ன சொல்றேன், அப்படியே டீ கடையில் இருப்போம். இப்போ ஒரு டீ 1 hour அப்புறம் ஒரு 1/2 hour அப்புறம் ஒரு காஃபி, ஒரு 1/2 hour அப்புறமா ஒரு டீ, மில்க் டீ, அப்படி குடிச்சே இருந்தா நம்ம கரெக்டா இருக்கும் டைம் போயிடும். ஏன் உண்டு? நேற்று என்ன சாப்பிட்ட இப்படி விட்டுட்டு இருக்க? வாய்வு. அது வண்டி என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு உண்மையாவே அப்படிதான் இருக்கு. என்ன குண்டு, இப்பெல்லாம் ஜஸ்ட்ல ஒரு 1/2 hour முன்னாடி சாப்பிட்டு வந்தோம், அதுக்குள்ள வெஜ் பிரியாணி சாப்பிட போறீங்க போல. ஊரை விட்டா என்னங்க இருக்கு? ஆமா, வாழ்க்கை ஒரு வட்டம், நடுவில் நம்ம தான் இருக்கோம். எல்லாமே சாப்பிடணும் நம்ம. வாழ்க்கை வட்டத்துக்கு நடுவில் நம்ம இருக்கோம். அதனால நம்ம சாப்பிடணுன்றதுக்கு சம்மந்தமே இல்லை. எப்படியோ எண்டில் வந்து சாப்பிடணுன்றத திணிச்சிருவாங்க, அப்படித்தானே? அதுக்கு நீ கூச்சமே எல்லாமே எனக்கு வேணும்னு சொல்லிட்டு போயிடலாம். வெக்கம் கட்ட பரவாயில்ல, வாங்கி நல்லா சாப்பிட்டு சரியா? நான் காசுல இந்த பாப்பா வச்சுக்கோங்க, பரோட்டா மாஸ்டரா வச்சுக்கோங்க. வாழ்க்கை ஒரு வட்டம், வட்டத்துக்குள்ள நம்ம இருக்கணும். அதனால கடையில் எல்லாத்தையும் சாப்பிட்டேன்னு அந்த கடைக்காரன் சொல்ல போறா தானே? எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ஜஸ்ட் இங்க உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு இப்பதான் தளபதி Just 7 சாரி minutes. 7 என்னன்னே சொல்றோம்ல, சொல்லணும்ல சாப்பிட்டு பதிவு பண்ணும்ல. ஜஸ்ட் 7 minutes. தளபதி சாரியை வந்து இப்பதான் லான்ச் பண்ணோம். இப்போ லான்ச் பண்ணிட்டு அந்த ரீல வந்து நான் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி பாக்குறேன். பாக்குறதுக்குள்ள ஆர்டர். தளபதி என்னைக்குமே தளபதி தான். ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா. தளபதி எத்தனையோ சாரி தளபதி சரி. எத்தனையோ சாரி லான்ச் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் இப்படி போட்ட இப்படின்றதுக்குள்ள ஆர்டர் நடக்கல. பவர் ஆஃப் தளபதி. தேங்க்ஸ் பா. ஏடா இப்ப போயிட்டு ஒரு 100 saree ஆர்டர் பண்றேன். பாய். இங்க நாங்க வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த ஆர்டர் வந்துடுச்சுங்க. அடுத்த ஆர்டர் வந்துடுச்சு 1 மினிட்ல. அடுத்து அதாவது 8 நிமிஷத்துல அடுத்து 2வது ஆர்டர். இப்போ நம்ம பேசிட்டே இருக்கும்போது 3வது இருந்தா இவ்வளவு நல்லா இருக்கும். டக்குன்னு அடுத்த ஆர்டர் பண்ணு சாரி. ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்றோம். தளபதி சாரி அண்டர் ப்ரொடக்ஷன்.
ஓகே அப்படியே நாங்க கிளம்பிட்டோம். எஸ் கரெக்டா 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நடுராத்திரி தான் போய் சேருவோம்னு நினைக்கிறேன். அதிகாலை 4 மணிக்கு போ. ஓகே போலாம். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. ரொம்ப நேரமா தலைவலி, வாமிட்டிங் கம்மி, எல்லாம் கம்மி. என்ன இது? ஆனா ஒரு எலி கூட இல்ல குண்டு. ஒரு பெருச்சாலி, யானை சைஸ்ல இருக்கிற பெருச்சாலி செத்தா என்ன நாத்தம் அடிக்கும் அந்த மாதிரி ஒரு நாத்தம் எனக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தது. நீ தானே உன் மேல நாராது, அது எனக்கு தெரியும். பின்னாடி இருக்கிற பசங்க தான் சொல்லிட்டு நான் டீசென்ட்டா 3 பேர் செட் அடிங்கடா, 3 பேர் ரோலான் போடுங்கடான்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ நாங்க இறங்குனதுல இருந்து குடிச்சதுல இருந்து படுத்ததுல இருந்து எல்லாமே சென்ட்டு தான், சந்தனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சீனை போட்டுட்டு இருந்தாளுங்க. ஒரு குண்டச்சி மட்டும் ஓவரா பேசுறான். இந்த டீ கடையில இருந்து இறங்கி இறங்கும்போது கூட நான் ரோலான் போட்டேன், சென்ட் போட்டேன், சந்தனம் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பார்த்தா ஒரு ஷூங்க. அந்த ஷூ நாத்த பேயில போவான், வாந்தியில போவான். 10 வருஷம் துவைக்காத இந்த ஸ்வேதாவோட ஷூ தான் எல்லாத்துக்கும் காரணம். அங்க பாருங்க, அப்படியே இது எனக்கு இதுக்கு சம்மந்தம் மேல உட்காந்துருக்கான். சார் என்ன பண்றீங்க? ஒளிஞ்சிட்டு இருக்கம்பா. ஷூ தேடி போட்டிருக்காளா அவன்? இல்லடா, என் ஷூவா இருந்தா வாய்ப்பே இல்லை. இப்படி நார இவ எத்தனை ஜென்மோ எங்க திருடி போட்டான்னு தெரியல. அந்த ஷூ கிட்ட போனாலே நாடுது. வாடுது, தூட்டியாங்க போடல, நாடு ரொம்ப நாடுது. எத்தனையோ ஆர்டருக்கு மேல தாண்டி போய் ஆர்டர் எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு. எல்லாம் செருப்பாலையா? செருப்பால அடிப்பேன் நான். இப்ப புதுசா ஒரு டயலாக் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது செருப்பு பீய துவைச்சு அடிப்பேன் அப்படின்னு. கர்ம கர்ம. நீ பீயல துவைக்க வேண்டாம், அவன் செருப்பு எடுத்து அடி, அதுவே பீனா தான் அடிக்குது. கரெக்டா சொன்னேன். கேள்விப்பட்டேன், செருப்பு பீல தோச்சு அடிப்பேன் அப்படின்ற ஒரு டயலாக். கேட்ல இருந்து எனக்கு அந்த டயலாக் ரொம்ப பிடிச்சிச்சு. நான் அதெல்லாம் சொல்லுவேன். பசிக்குது, சாப்பிட போறேன். அந்த பீயவே எடுத்து சாப்பிடு. ஏன் இப்படி அசிங்கப்பட்டு விட்டா நீ என்ன? காலைல சாப்பிட்ட வடை எல்லாம் தெரியுது மூடு. சோ எப்படியோ கஷ்டப்பட்டு போக்கஸே ஆகாது. நீ ஒரு கலுசர். இவங்க டார்ச்சர் பார்த்தாலும் ஓன் டார்ச்சர் வேற. 3 மணிக்கு போவோன்னு இருந்தது, அது 2:30க்கு மாத்திருக்கேன் கொண்டு. மறுபடியும் சாப்பிட்டு 1 மணி நேரம் ஆக்கிடுவோம். அப்படிதானே? டெபினெட்லி. பேய் பாருங்க, பேய் இல்ல பீப்பர். இது ஆக்சன் மேடம். சோ வந்து நம்ம மதியமும் A2Bல சாப்பிட்டுட்டு இப்பயும் A2B, இது A2B ப்ரொமோஷன்லாம் கிடையாது. என்ன குண்டு? ஆமாங்க, அதுதான் இருக்குன்னு அமைதியா சாப்பிட்டுக்கிறோம். ஏன்னா நாங்க வந்து வெஜ்ஜி சாப்பிட போறோம். ரீசன் என்னன்னா நான் வந்து தேல் இருக்க போறேன். அதனால என்ன இழுக்க புரியும். ஒரு பீட்சா, ஒரு பர்கர் அந்த மாதிரி. நக்கு. பாபாஜி 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 வேணுமா? நான் சுத்தி தேடுறேன். பாபாஜின்னு யாரோ ஒருத்தவங்க வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அட கன்றாவியை. உங்களுக்கு டீசன் பத்தல. நீ நோடிக்கலையா? பூம்புகார் உடைங்க. ஒண்ணுமே தெரியலையே. உள்ள என்ன தொலைஞ்சு போன சட்டி இருக்கான்னு தேடுறியா? அப்படி தேடுறேன். மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். ஒரு பூரிக்கு எத்தனை பேர் அடிச்சுக்கிறாங்க? என்ன மாதிரி சாப்பிடணும். மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ, அவளுக்கு வந்து ஒரு சோளா பூரி, அவளை தவிர எல்லாரும் சாப்பிட்டாச்சு. ஏதாவது இந்த பேய் இருக்கு உங்களுக்கு. இங்க பாரு, இங்க சைடு கேப்ல இங்க ஒருத்தன் திருடுறான். இட்லியே கூட விட்டு வைக்க மாட்டேங்காடா. பன்னீர் தோசை வச்சுட்டு இட்லிக்கு வந்துட்டான். அடக்குறாதீங்களா? சாம்பார மொத்தமா ஊத்தி இட்லியை பண்ண சாக்கிடா. A few minutes later. அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. இட்லியை டப்பா போட்டு மூடி வச்சுக்கிறாங்க. என் கையில அடிச்சிட போறேன். அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது எனக்கு அவசியம் இல்லை. அவளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்ததுக்குன்னா நான் அவளுக்கு லைசன்ஸ் வாங்கிடுறேன். லைசன்ஸ் லாக்கர்ல இருக்கு. அது ஏன் சாம்பாருக்கு தலையில ஊத்திடுவாங்க. படிக்க தெரிஞ்சா படி. வந்துச்சு தூக்குடா. அண்ணன் எடுத்துக்கிட்டேன். சேத்துல பண்ணி இப்படிதான் உரியும். நல்லா சாப்பிட்டு ஊஞ்சல் ஆட போயாச்சு. மாடு மாதிரி இருந்துட்டு ஊஞ்சல். எரும மாடு வயசாக கிட்ஸோட. இதான் சக்கனைய வயித்துல அடிச்சிட்டேன். சார் நான் வேணும்னு பண்ணல சார். I want justice.
உனக்கு ஜஸ்டிஸ் வேணுமா பால்கோவா வேணுமா? அட வெக்கம் கட்டுவீங்களா? என்ன ஸ்வேதா பீதி மூஞ்சி ஸ்வேதா பீதி மூஞ்சில தெரிஞ்சு பேதி ஆக போகுது. ஏய் நம்ம எல்லாம் போயிடலாம், அவன் வருவா பாருங்க. தலை சுத்துதான் வாந்தி வருதா? ஐயோ வந்து தொலை. டேய் டேய் ஏ மூளை கட்டப்பற எதுக்குடா வரீங்க இங்கலாம்? இதே ராம்க்கு கன்ஃபார்ம் தலை சுத்திரும். அட பாவி சண்டாளா. நீ போறியாடா? கன்ஃபார்ம் செக்யூரிட்டி வந்துருவாங்க. உடஞ்சி கீழே விழுந்துரும். அவர் வந்து அசிங்கமா கேட்பாரு. I am just 5 kg. ரைட் ஆளவுறோம். சரி ஓகே गाइस, let's go start the road trip once again. என்ன வாந்தி வருதா? அது ஓரமா போய் எடுங்க. அதுக்கு ஏன் மூஞ்சி அப்படியே வச்சுக்கிற? நாங்களா பீ ஸ்ட்ராங் ஆல்வேஸ். எது? பீ ஸ்ட்ராங் ஆல்வேஸ். பீ ஸ்ட்ராங். 12 hours நான் தூங்க மாட்டேன். பார்த்தோம் ஆல்ரெடி 6 ஹவர்ஸ்லயே 6 டைம்ஸ் தூங்கிட்டவா? எங்கேயுமே ஒரு சொட்டு கூட தூங்காம நம்ம எல்லாரும் போய் சேர்றோம். ட்ரிப் அப்டேட். இவங்க எல்லாம் படம் பார்த்துட்டு இருக்காங்க, நான் ரோட தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ மீன் வயல் வந்து குண்டு மேடம் தூக்கத்தை கெடுக்குறீங்களே. என்ன ரோட் ட்ரிப்பு? ஏன் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறேன்? அடி கொக்க மக்கா. ஓகே, கொஞ்சம் நாங்கள் மீட் பண்றோம், அடிச்சு எழுப்பி வரோம். பாய். இங்க நான் எலெக்ஷனுக்கான இது போயிட்டு இருக்கு. குண்டு என்னன்னா அசையவே இல்ல. என்னவும் பண்ணிட்டு போங்க, என்ன தூங்க மட்டும் விடுங்க. எடுத்து தூங்கிட்டு இருக்கேன். அரவணை மட்டும் சின்ன பையன் எந்திரிடாம திரும்ப ஹலோ அப்படின்னு. ஆனாலும் ரொம்பவும் கிருத்துரம் பிடிச்சு அலையறீங்கடா அந்த ஒரு. சரி ஓகே போலாமா? ஓகே பாய். சின்ன பையன். ஓகே மணி 1 ஆகுது. இட்ஸ் டீ பிரேக். குண்டு டீ குடிக்க வரியா? நான் காலையில எந்திரிக்கிறேனே ப்ளீஸ். சரி ஓகே தூங்கு. நல்ல ரோட் ட்ரிப் பண்றீங்களே. குண்டு ஃபைனலி எண்ட் டு தி ரோட் ட்ரிப். ஹலோ ஸ்வேதா. நான் தூங்கவே இல்ல. நான் ஆமாமா பார்த்தனே. மாட்டிக்கிட்ட பங்கு. தூங்கவே இல்ல, உண்மைதான். 1 மணி நேரம் தூங்கல, இது ஃபுல்லா தூங்கிட்டே தான் இருந்தேன். சரியா? ஓகே குண்டே வா போலாம். தி ரோட் ட்ரிப் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ட்ரிப் இல்ல, ரோட் ட்ரிப்ஸ் எண்ட்ஸ் ஹியர். போலாமா குண்டே? எழுந்துரு வா. போ வந்தோம் வாரவன. பாய்.